வணக்கங்க. இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, கிரைண்டர் எப்பலாம் ஆன் பண்றோமோ, அப்பலாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து சத்தம் வருது அப்டின்ட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அதாவது கிரைண்டர் ரன்னிங்ல இருக்கும்போது கன்டினியூவா வராம விட்டு விட்டு வருது அப்டின்ட்டும் கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. நம்மளும் போய் செக் பண்ணி பார்த்தோம். கிரைண்டர் ஆன் பண்ணி பார்த்தா சத்தம் வரல. அப்புறமா கொஞ்ச நேரத்தால இந்த மாதிரி சத்தம் வந்துச்சு. இதுக்கு காரணம் லூஸ் கனெக்ஷன் இருந்தா அப்படின்ட்டு சரி ஃப்ரிட்ஜோட பாயிண்ட ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணா அங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு டிபி கிடையாது. மீட்டர்ல இருந்து ஒரே ஒரு 2 போல் ஐசோலேட்டர் வச்சிருக்காங்க. அந்த 2 போல் ஐசோலேட்டர் ஓப்பன் பண்ணா அது நல்லாவே இருக்கு. சரி ஐசோலேட்டருக்கு ஃபியூஸ் கேரியர்ல இருந்து தானே சப்ளை போகும்னு ஃபியூஸ் கேரியர்ல தொட்டு பார்த்தா ஓவர் ஹீட்டா இருக்கு. அதை ஓப்பன் பண்ணவே முடியலங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐசோலேட்டருக்கு போற சைடு வந்து நல்லா கருகி இருக்கு. அதாவது லோடு வீட்டுக்கு போற சைடு வந்து நல்லா கருகி இருக்கு. கொஞ்சம் லூஸ் கனெக்ஷனாகவும் இருந்திருக்கு. கஸ்டமர்ட்ட சொன்னா இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு இந்த பக்கம் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா மீட்டர்ல இருந்து வர வயருமே நம்மளுக்கு கொஞ்சம் கருகி போய் தான் இருக்கு. ஓவர்லோட் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குங்க. சோ 32 ஆம்ஸ்ல அதே போல கேரியர்ல வாங்கிட்டு வந்து நானும் மாத்திட்டேங்க. மாத்தும்போது அவுட் சைடுல இருக்கிற வயர் ஷார்ட் ஆனதால கொஞ்சம் வெளிப்பக்கமா கொடுக்குற மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி நீங்க கேரியர் மாத்தும்போது என்ன பண்ணணும்னா மீட்டர்ல லைன் நியூட்ரல் லைன் அப்படின்னு இருக்கும். அதுல நம்ம வீட்டுக்கு வர லைன் நியூட்ரல்ல வந்து நம்ம லைனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்கனாலே சேஃபா பண்ணிடலாம். அதே போல நான் கஸ்டமர்ட்ட கிட்ட சர்வீஸ் லைன் மாத்தி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு 25-30 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு இதை மாத்திருங்க. சர்வீஸ் லைனை மாத்திருங்க. மாத்தும் போது நீங்க 720 வயர் போட்டுங்க. இந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 320 வயர் போட்டுருந்தாங்க. 720 வயர் மாத்தீங்க அப்படின்னு நானும் சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. வரேங்க.